ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், உங்கள் மாமாவை பாருங்கடா, அப்படியே ரங்கராஜ் பாண்டிய மாதிரியே இருக்கேன் ஆள் பார்க்குறதுக்கு. கறி குஞ்செல்லாம் பிடிச்சி போய் கிடக்கிற பூஸ்டா தான். பரவாயில்ல, நம்மளுக்குன்னு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதாவது நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஆமாம், நாங்கள் வளகாப்பு போட்டோம்னா ஃப்ராடு நீங்கள் போய் சொல்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் காட்ட மாட்டோம். அந்தாச்சு திட்டுறாங்க. என் மாப்பிள்ளைங்க இந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பூரா நம்ம பசங்க தான், ஏன்னா ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. என்னன்னு அது வைனே நீங்களாம் தங்கச்சி அதை கூப்பிடுறது இல்லையா? இடம் சொர்க்கம்ன்றீங்க. நைட்ல இருந்து இங்க இருக்கேன் நானு. தயிர் சாதம் 65 வைப்பாங்க 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 வைப்பாங்க. அவசரம் வேணும். இந்த மாதிரி எல்லாமே வாயா இந்த பாருங்க 65 நான் சோறு மறைச்சிருச்சு. எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே. என் மாப்பிள்ளைய திருப்பி காட்டு, என் மாப்பிள்ளைய காட்டு. மாப்பிள்ளை வேணாம், மாப்பிள்ளை இருக்கட்டும். மாப்பிள்ளை கறி வைக்கிறேன். என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? சூர்யா வரும் இன்னும் காலை காணாது சொல்லி எங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. தான் மண்டபமே காலி ஆயிடுச்சுடா. இந்த பாருங்க மட்டனு மட்டன் எலும்பு குழம்பு. போதும் இங்கே வைங்க, சாப்பிட வைக்கிறேன். இன்னுமே மாமியாரை விழுந்து விழுந்து கவனிப்பாரு. எப்பவுமே நானா அவருக்கு ஒரு கண்ணு. ஏமர்மேனே மாப்பிள்ளை இந்த பக்கம் பாருங்க, எனக்கு மட்டன் வச்சிருக்கேன். அது போக வந்து சிக்கன் 65 பார்த்துக்கோங்க. இது போக வந்து இங்கே பாருங்க இலையில பருப்பு. அது என்ன அது? துவையலா? இங்கே வைங்க துவையல், மல்லி துவையல். வீடியோ வேணே, ஃபோட்டோ வேணே, ஃபோட்டோ போஸ்ட். ஓகேண்ணே, ரைட்டு. ஃபோட்டோ எடுத்துட்டாங்கடா. மாப்பிள்ளை அது என்ன வெஜிடபிள் பிரியாணியா? அப்படியே இலையை அப்படியே காட்டு. அந்த முன்னாவை குடு, அந்த உப்பு அந்த முன்னா விடு. ஏய் தெரியுதா? இருந்தா அப்பையும் பழமொழி சொன்னாங்க, பந்திக்கு புந்து படைக்கு பிந்துங்கிற மாதிரி முன்னாடியே வந்திருக்கணும். அந்தாவே கிடையாது. ஆஃப் பண்ணியா தப்பி? சரியா? நாங்கள் எப்போவுமே அக்கம் பக்கத்தில் பழகி பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது, 4 பேரை பழகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் தான் சொன்னாரு, பாப்பா எனக்கு மறந்துட்டேன், மறந்தே போயிட்டேன். ஆமாண்ணே, நான் தான் யாவப்படி கூப்பிட்டு வந்தேன். சாம்பார் சாதம். அதாவது தம்பி அருமைனே போதும், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அக்கடை நான் பாருங்கடா, இந்த செல்லுடு பேக் கேமரா. இந்த பாருங்கடா எத்தனை வகைன்னு தெரியுதா? சிக்கன் 65, வெஜிடபிள் பிரியாணி, மட்டனு, இந்த பார்த்துங்க பூரா எலும்பு கறி நல்லா இருக்குது, கிடா கறி. ஓகேவா? அது போக வந்து தயிர் சாதம் ப்ளஸ் வந்து சாம்பார் சாதம் ப்ளஸ் வெங்காய சம்பா, அது போக புதினா சட்னி எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது என்னை விட பெரிய தெரியுதா? அதாவது வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்காக வந்து ஐயோ எங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்காங்கடா. நான் சொன்னேன் தெரியுமா, எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு டானண்ணன் இருக்காரு, ஆனால் சத்தம் இல்லாமல் இருக்காருன்னு சொல்லல. அந்த டானண்ணனோட வளகாப்பு தான் இன்னைக்கு. என்னை கூப்பிட்டு அண்ணே இந்த இருக்குண்ணே போதுண்ணே, அண்ணே இந்த சோப்புக்கு ஏதாவது ஊற்றுவீங்களேன்? குழம்பியா? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா வீடியோ எடுத்து போவாங்க. நம்ம மாப்பிள்ளை அதாவது என் மருமையன் ஏரியா கதாநாயகி மண்டை கட்டிங்க பார்த்தீங்களா? ரைட்டில் கோடு போட்டு விட்டுருக்காங்க. யார் வந்தால் நம்ம கோடு போட்டு விட்டுருவோம். மாப்பிள்ளை அப்படியே அழகா லுக்காக இருக்கானா? தெரியாது பேசுகிறேன் ஜாலியா. நான் இப்போ புது இடத்துக்கு வந்துட்டா நான் ஜாலியாகிடுவேன். அங்கே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தான் தெரியும் எல்லாரையும், இவருக்கு அவ்வளோவா தெரியாது. ஏய் அழகா மண்டபமே களியாயிடுச்சான். ஆனாலும் இன்னும் சூர்யா வரலன்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, உங்களுக்காக எடுத்து வச்சுருக்க சூர்யான்னு. நான் தான்டா லேட்டாக வந்துட்டோம். மாப்பிள்ளை ரசம் விட்டுவாங்க. நீ பார் மாமனுக்கு, மாமா இன்னைக்கு 51,000 மொழி வைக்க போகிறாரு. என்னப்பா கண்டிப்பா மாப்பிள்ளை ரசம் ஊற்றுங்க. வண்டி இல்லாமல் மேலாப்பில் நம்ம அண்ணன் முக்கியமானே எப்போவுமே. கொஞ்சமாக ஊற்றுங்கண்ணே, கொஞ்சமாக ஊற்றுங்க. சூப்பர். இங்கே லைட்டாக பேச திருப்பி ஒரு கேமரா எங்கே திருப்பணா இடையில அப்படி நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நாங்கள் வீடியோவே எடுப்போம். சரியா?
மாட்டாங்க. அதாவது வந்து இந்த பசங்க யாருமே இவருக்கு தெரியாது. அவங்க எப்போவுமே அங்கே வந்து 10 பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அதனால ஏக்கா அவட லேட்டாக வர்ற அப்படின்னு சொல்லி பயங்கர வைப்ரேஷன் ஆகுது. பேசுதாடா போகிற கண்டவன பேச நிற்பாரு. இதுக்கு தான் சோறும் கறியும் வைக்கக்கூடாதுங்கிறது. ஓகே நீங்களா அப்படின்னா நேரடியாவா முதலே சொல்ல வேணாமா? மாப்பிள்ள வாங்க, திருப்பரங்குன்றம் மெயின் ரோடு, கொடூரமான சாப்பாடு வாங்க, உங்களுக்குன்னே ரெடியாக இருக்குது. இந்தாங்கண்ணா உங்களுக்கு ஒரு வாயிடா அப்படின்னு கொடுத்தேன். உனக்கு வேணுங்களா? சூப்பராக இருக்குடா சமையல். இந்த அண்ணன் பேரை கேட்டாலே ஏரியாவே வீட்டு கலந்தான் இல்லையா? நேமாக தெரிஞ்சிருக்கும் யாருன்னு, ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லையா? சாப்பிடுங்க நல்லா. ஏயா போட்ட வச்சாலும் போகிறதுக்கு ஏனே இல்லைண்டா கேட்டு வாங்கிக்கிறேன், முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். போகிற வச்சாலும் போகிறதுக்கு என்னைய பேக்க விட்டாண்டா. நான் இப்போ தான் 2 வீடியோ பேசி முடிச்சு வந்திருக்கேன் அப்படிங்களா? அதுதான் அப்படியே விட மாட்டாரா இங்கே சாப்பாடு கொண்டு வரும்போது சொல்லும் போதே அடிக்க நம்மளை சாப்பிட மாட்டேன்டா. மண்டபமே சாப்பிட்டு முடிச்சாங்கடா. ஏன் காட்ட வேணாம். ஏன் வேட்டு வச்சுக்குவாங்களா? ஆஹா இன்னும் செம்மையாக இருக்குடா. பேசுகிறா இருக்க மாட்டாங்க. என்னது இப்போ தெரியுதா இவனுக்கு இதுதான் சோறு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கணும் போதுமா? போதும் எடுத்துக்கா. இந்த நீ தான் மடிக்கவே அப்படியே எழுது போட்டு கட்டுற அடி. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரியாணி கட்ட போறியா? வீட்டுக்கு வந்துடுறேன், சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ள தம்பி மாப்பிள்ள ரசம் கொடுங்க. ரசம் முடியலடா மாப்பிள்ளன்னு எதுக்கு அதுக்குள்ளேயுமா? ஐயா எப்போ இல்லை போதும். நீ அப்படியே 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 வச்சியா வச்சியா வச்சு நீ வா இங்கிட்டு வா. ஏரியா மாப்பிள்ள ஏரியாவுக்கு எனக்கு பொண்ணு இருந்தா பாருங்க. அடுத்து பொண்ணு இருந்தா பார்க்கணும்ல. அடுத்து தம்பி கல்யாணத்துக்கு தான் வருவோம் விருந்துக்கு. ஓகேவா? கீழே போய் பாரு. ஏடா நம்ம வந்து யாரும் பூரா கலவரமாகி போடுறேன். அதாவது எல்லாம் இப்படிதான் விசேஷம்னாலே மதுரையை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட எப்போ பூகம் வைக்கணும்னு தெரியாது. ஓகேவா? ஏதாவது சொல்லிடு. ஒரு வயல காணாம பஞ்சாயத்து பாய்.